ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷைலேஷ் அக்வாட்டிக்ஸ். நான் பார்க்க போகிறேன்னா பாருங்க, இவன் வந்து புக் ஃபிஷ் லைன்ஸ் இருக்கிற எஸ்ஆர்டி 2 இன்ச்லேருந்து 5 இன்ச் வரைக்கும் இருக்குது கைஸ். 2000 ஸ்டார்டிங்கு எண்டிங் வந்து 6000 வரைக்கும் இருக்குது கைஸ். நம்மகிட்ட வெரைட்டி பாருங்கள். முன்னாடி நான் ப்ரைஸு சொல்லிட்டேன், ஏன்னா நான் வந்து சீட் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் தம்புங்க. அம்மா இவெல்லாம் பாருங்கள், நல்லா ஆக்டிவாக இருக்கிறான். லைக் ஜஸ்ட் இப்போ தான் வந்தான், நல்லா தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. இல்லை இன்னும் சக்கத்தாக இருப்பான். இவன் வந்து நல்ல ஒரு மேக்மா. ஆமாம், இவன் நல்லா இருக்கிறான். ஆனால் லெஃப்ட் சைடில் ஒரு ஃபிஷ்க்கு பாருங்கள், அது வேறு லெவல். லைக் இது இந்த ஃபிஷ்ஷு என் பர்சனல் கலெக்ஷன்லேயே வைக்கலான்னுக்கிறேன். ஏன்னா இவன் சக்கத்தாக ப்ரீடிங்கும் ஆவான், செம்ம மாஸ்டர் பீஸாகவும் இருப்பான் வீட்டில் வைக்கிறதுக்கு. சக்கத் பேர்ல்ஸ் பாருங்கள் கைஸ், திக் பேர்ல்ஸ், நல்ல ஒரு டியூல்டன். அதுவும் அம்மா இவன் வந்து நல்ல ஒரு பல்கியான ஒரு தாய் சில்க்கு, அப்படியே வேறு லெவலுக்குறாங்க கைஸ். நல்லா டிஸ்கிரைபே பண்ண முடியல வாயில். ஏன்னா அப்படி இருக்கிறான் அவன் பார்க்கறதுக்கு. அவன் இன்னும் ஷைன் அடிப்பான். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறான், எல்லாேருக்கும் தெரியும். தாய் சில்க் வளர்த்தவங்க எல்லாேருக்கும் தெரியும் அது இன்னும் கலர் ஆகும்ன்ட்டு. அம்மா இவன் பாருங்கள், நல்ல ஒரு ப்ளூ ஷைனிங் பேர்ல்ஸில் இருக்கிற ஒரு எஸ்ஆர்டி கேமல். இவன் சக்கத்தாக இருக்கிறான். அது எல்லாமே நான் புக் ஃபிஷ் லைனேஜ் தான் கைஸ். இவன்லாம் அப்படியே மாஸ்டர் பீஸ் மாதிரி இப்போ புக் ஃபிஷ்ஷில் பார்க்கறதுக்கு. இவன்லாம் கன்ஃபார்ம் ப்ரீடர்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ணு மூடி இவன் எடுக்கலாம் ப்ரீடிங்க்கு. வேறு லெவலுக்குறான் இவனோ பாருங்கள் கைஸ், சக்கத்தாக்குறான். நல்ல ஒரு ஹம்ப்பு. ஆனால் அந்த ஹம்பு இன்னும் கம்மியாகுது கைஸ். அவன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறனால தான் அப்படி இருக்குது, இல்லை இன்னும் சக்கத்தாக இருக்கும். வீட்டில் பார்க்குறது மேபி பெருசாக தெரியல கைஸ். நான் வெறும் 4 இன்ச் தான். 4 இன்ச்சில் என்ன மாதிரி ஹம்பு பாருங்கள். இவெல்லாம் வெறும் 3 இன்ச்சோ இல்லை 2.5 இன்ச் தான். இவனும் சைக்காக ப்ரீடிங்கெல்லாம் சூஸ் ஆகும். இவெல்லாம் செம்ம பீஸி. ஆனால் இதில் இருக்கிற எல்லா புக் ஃபிஷ் லைனேஜில் இருக்கிற எஸ்ஆர்டிஸோ நீங்கள் நம்பி என்ன வாங்கலாம் கைஸ். ஏன்னா இதெல்லாம் அப்படி இருக்குது கைஸ். நீங்கள் சத்தியமாக நினச்சே பார்க்க மாட்டீங்க. ப்ரீடர்ஸ் எல்லாம் கண்ணு மூடி நீங்கள் ப்ரீடிங்க்கு வாங்கலாம். இவங்களே கன்ஃபார்ம் ப்ரீட் ஆவானுங்க. மாஸ்டர் பீஸாக தான் இந்த மால் அவங்களாம் வைக்கிறவங்கன்னா கண்டிப்பாக இவனை சூஸ் பண்ணலாம். இவன் பாருங்க எப்படி இருக்கிறா பாருங்க. இவனே என் பீஸில் வைக்கலான்னு ஏன்னா அப்படி இருக்கிறான் இவன் சக்கத்தா. ஆனால் காமெடியே அந்த ஃபிஷ் தான் நான் வாங்கியிருந்தேன் கைஸ். அது தான் நேற்றுக்கான எனக்கு ஒன்றுன்ட்டு சும்மா வீடியோக்காக அப்படி பேசணும். நான் கடைசியில் கூட என்னோடய ஃபிஷ்ஷு வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்க. அதில் கூட என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இப்போ நான் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபிஷ் தான் நான் எடுத்துருந்து இப்போ என் ஃபிஷ் டேங்க்குக்கு நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க. ஐ மீன் என் ப்ரீடிங் பர்பஸ்க்கு க்ளீனாக பார்த்துக்கோங்க. அதில் எப்படி இருந்துச்சு, கடைசியில் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 2-3 டேஸ் ஆகிட்டு அந்த அப்டேட் போட்டுருந்துக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ இது பாருங்க, இது சக்கத்தாக்குறாங்க. இவன் பாருங்க, இவன் லைக் இவன் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறான். இவன் ஹம்பு இன்னும் அப்படி இருக்கோ கைஸ். அதே இவன் கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கைஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா அவன் வரமாட்டுக்கிறான், இன்னும் அங்கே தான் உட்காந்துக்கிறான். இவெல்லாம் பாருங்கள் நல்லா செட் ஆகிட்டா கொஞ்சம். இவெல்லாம் செம்ம கலரு, அப்படியே ஜொலிக்கிறா பாருங்கள். இவெல்லாம் இந்த மாலு ஷாப்பு தாங்க இங்கே வைக்க நினைக்கிறவங்க, ஃபிஷ் டேங்க்லாம் வைக்குவீங்களே அங்கெல்லாம் வைக்க நினைக்கிறவங்க இவனை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். செம்மையான ஒரு மாஸ்டர் பீஸாக இருப்பாள். ப்ரீடிங் பர்பஸ்க்கோ வேறு லெவலுக்கு இந்த பேட்சில் இருக்கிறவங்க எல்லாமே சக்கதாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டில் வரது பாருங்கள், கம்ஃபா மாதிரியே இருக்கும் ஹம்பு. இந்த கம்ஃபான்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், சில பேர் தெரியாதவங்களுக்கு. ஐ மீன் எனக்கு நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க வேறு எஸ்ஆர்டி தான் வச்சுருக்கோங்க. அது தான் வாஸ்து மீனுன்னு வாங்க. அவங்களுக்காக இவங்களாம் சக்கதாக இருக்கும். இவங்கெல்லாம் கம்ஃபா மாதிரி ஹம்ப் இருக்கா பாருங்க. இப்போ அடுத்த வருவாங்க பாருங்க, அவனும் கம்ஃபா மாதிரி தான் இருப்பாள் கொஞ்சம் ஹம்ப்பு. லிட்டரலி இவங்கெல்லாம் பக்கத்துக்கு அப்படியே என்ன கம்ஃபா காப்பி மாதிரி இருக்குவானுங்க. சக்கத் குவாலிட்டி கைஸ். எல்லோரும் அப்படி இருக்கிறானுங்க. லிட்டரலி எனக்கு எல்லாமே வச்சுக்கணும்னு தோந்தி நானே. ஆனாலும் என்கிட்ட அவ்வளோ டேங்க் ஸ்பேஸ் இல்லை. இதில் இருக்கிறது நீங்கள் எது வேணாலும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு தப்புங்க. நான் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் போடுறேன். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிள் கைஸ். பாருங்கள், எல்லோரும் நல்ல கலரு, நல்ல இது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எஸ்ஆர்டியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்ம ஃபிஷ்ஷோட வீடியோ ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. எப்படி மாறிட்டாங்க பாருங்கள் கைஸ். சக்கத்தாகிட்டு பாருங்க. அப்படியே அந்த டேல் வந்து அப்படியே லைக் ஃப்ளேர் பண்ணுறா பாருங்கள் சக்கத்தாக. அப்போ இந்த ஃபீமேல் எஸ்ஆர்எம் கூட நம்மளது ரெடியாகிறாங்க ப்ரீடிங்க்கு. 2 பேரும் ஹாப்பியாகிறாங்க. 2 பேரும் சக்கத்தாகிட்டா பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு 2-3 டேஸ்லேயே வச்சுட்டு உங்கள் ஃபிஷ் டேங்கில் செட் ஆகிடுச்சுன்னா வேறு லெவல் ஆகிடுவானுங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், அடுத்தது பார்க்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.